ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம வாரந்தோறும் 12 லக்கண அன்பர்களுக்கு 12 லக்கண பதிவுகளாக 7 நாட்களுக்கான பலன்களை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில கடக லக்னத்திற்கு இந்த வார பதிவு, இந்த வாரத்திற்கான பலன்களுக்கான பதிவு. இந்த வாரம் பிப்ரவரி 17 முதல் சனிக்கிழமையிலிருந்து பிப்ரவரி 23 வரை வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம லக்னமான கடகத்துக்கு எப்படி பலன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப கடக லக்னத்திற்கு முதல் நாளான சனிக்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். நம்ம லக்னாதிபதியே தான் சந்திரன். அவர் லாபஸ்தானத்துல உச்ச பலத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கார். அப்ப மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், மனசுல ஒரு தைரியம் இருக்கும். அதே போல கலைகள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, இன்பம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே அன்னைக்கு நமக்கு நன்மை கொடுக்கும். எல்லாருமே நம்ம சொல்றபடி உறவுகள் இணக்கமாக இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த வகையில் இந்த நாள் சிறப்பாக செயல்படும். சந்திரன் என்பது நம்முடைய லக்னாதிபதி மற்றும் 3ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, 7ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, 11ஆம் இடத்துல இருக்கு. இந்த 3, 7, 11ங்கிறது இன்பத்தை குறிக்குது. இன்பம் அப்படிங்கும்போது உறவுகளால் வரக்கூடிய இன்பம், கலைகளால் பெறக்கூடிய இன்பம், அறிவினால் வரக்கூடிய இன்பம், நண்பர்களால, மூத்த சகோதர சகோதரி வகை, கணவன் மனைவி உறவு, இதனால வரக்கூடிய இன்பம், இப்படி நிறைய எடுத்துக்கலாம். நல்ல நாளாக இது அமைகிறது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 18ஆம் தேதி காலையில 9 மணி 22 நிமிஷத்திற்கு மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் மகர ராசியில இருக்கார். அவரும் உச்ச வீட்டில தான் இருக்கார். அவரு சூரியனுடைய நட்சத்திரத்துல உத்திராடத்துல இருக்கிறாரு. அந்த சூரியன் கும்பராசியில செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்துல பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்காரு. 7, 8 பரிவர்த்தனைன்னு சொல்லலாம். அப்ப இதனால என்ன அப்படின்னா, கொஞ்சம் படபடப்பு குறைச்சிக்கணும். கணவன் மனைவி பேசும்போது அது பணம் சம்மந்தப்பட்டதாகட்டும், பூமி சம்மந்தப்பட்டதாகட்டும், ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் தொடர்பான மேட்ரை பேசும்போதும் கொஞ்சம் அதில் சாஃப்ட் பிஹேவியர் இருக்கணும். இல்லைன்னா டென்ஷனை உண்டாக்கி கொடுத்துரும். திங்கட்கிழமை பிப்ரவரி 19ஆம் தேதி காலையில் 10 மணி 32 நிமிஷம் வரைக்கும் அந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். அது முடிஞ்சு மிதுன ராசியில சந்திரன் ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் போறாரு. அப்ப லக்னத்துக்கு 12ல சந்திரன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, நாமளே கொஞ்சம் டயர்ட் ஆகிறது, வருத்திக்கிறது, அல்லது சோம்பலை கொடுக்கறது, பிரயாணம் பண்றது, திடீர் பிரயாணங்கள் இப்படி எடுத்துக்கலாம். அது யாரையாவது சந்திக்கிறதுக்கு போகலாம், பூர்வீகத்து ஊருக்கு போகலாம், அதே மாதிரி மார்க்கெட்டிங் பண்ற இடத்துல புதுசா நபர்களை சந்திக்கிறதுக்கு போகலாம். இந்த மாதிரிகள் அந்த சந்திப்புகள் நிகழும். வெளிநாடு தொடர்புடைய ஒரு கம்யூனிகேஷனுக்கும் இது நல்லா இருக்கும் இந்த நாள். அதன் மூலமாக நமக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதனால புதிய தொடர்புகள்னால மேன்மைகள் உண்டாகும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிப்ரவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 12 வரைக்கும் இருக்கு. அதனால இது ஒரு ஆராய்ச்சியில் இருப்பவங்களுக்கு, ரிசர்ச்சில் இருப்பவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும். அதே போல கன்சல்டிங்ல இருக்காங்க, ப்ரொஃபஸரா இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும். கமிஷன் தொழிலுக்கும் ஆதாயமா இருக்கும், கான்ட்ராக்டருக்கும் ஆதாயமா இருக்கும். அந்த 12 மணி 12 நிமிஷத்துக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூசம்ங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு, மேஷராசியில. குரு சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 7ல இருக்காரு. இன்றைய நாள் நம்மளுக்கு பதவி, புகழ், கௌரவம் கெடாது, நல்லா இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கவங்க, கஸ்டமர்னால வரக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ், இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கும். அதனால பதவி வளர்ச்சி அடையக்கூடிய நாள். சொந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் நல்லா ஒரு நடக்கக்கூடிய நல்ல நாள். இந்த புனர்பூச நட்சத்திரமானது பிப்ரவரி 21ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:17 வரைக்கும் இருக்கு.
அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம். நம்முடைய லக்கணத்திலேயே சனியினுடைய நட்சத்திரமான பூசத்துல சந்திரன் போறார். சனி நம்மளுக்கு 8ல் இருக்கிறார், அட்டம சனியா இருக்கிறார் ராகு நட்சத்திரத்தில். அதனால இந்த டைம்ல இந்த பூசம் ஆரம்பிச்ச உடனே 2/17 இருந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கும், சோம்பேறித்தனம், ஞாபக மறதி, ஏதாவது ஒரு அசால்ட்டாக வேலை செஞ்சு அதனால ஒரு சின்ன சின்ன தவறுகள், மிஸ்டேக்ஸ் ஆயிடுறது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தை பார்த்துக்கணும். காயம்படுறது, தனியாக டிரைவ் பண்ணுறது, நைட்டில் டிரைவ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மதியம் 2/17க்கு ஆரம்பிக்கிற பூச நட்சத்திரம் மறுநாள் பிப்ரவரி 22ஆம் தேதி சாயந்தரம் 4:42 வரைக்கும் இருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் 8ல் சனி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சார ரிஸ்க்கு எடுக்கிற விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4:42க்கு மேலே ஆயில்ய நட்சத்திரம். அப்போ நம்ம லக்னத்தில் புதனுடைய நட்சத்திரம் இங்கே வேலை செய்யுது. புதன் நமக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய 8ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது. எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழிலுக்கும் நல்லா இருக்கும், உறவுக்கும் நல்லா இருக்கும், சுப காரியங்களுக்கெல்லாம் சாதகமாக அமையும். இந்த வியாழக்கிழமை ஆரம்பிக்கிற சாயந்தரம் 4:42க்கு ஆரம்பிக்கிறது மறுநாள் பிப்ரவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு 7:24 வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் போகுது. அப்ப என்னதான் நம்மளுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல லக்னத்துல சந்திரன் இருந்தாலும் அந்த சந்திரன் நிக்கிற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்கும் போது அது சனியாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப சனியும் புதனும் தான் இந்த நட்சத்திரமாவே நம்மளுக்கு வருது. பூசமும் ஆயில்யமும் இந்த 2 நட்சத்திரத்திலையும் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும். ஆனால் சனி நட்சத்திரத்தை விட புதன் நட்சத்திரம் கொஞ்சம் பரவாயில்ல, சில நன்மைகள் கிடைக்கும். எதிர்பாராத உறவுகளுடைய சந்திப்புகள்னால மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ அந்த வகையில் ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்க, கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, புதுசாக பிரயாணம் பண்ணுறவங்க, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. அப்போ அந்த சிம்ம ராசியில் இருக்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி 6ஆம் வீட்டில் இருக்கிற தனுசு ராசியில் இருக்கிற இதே சுக்கிரன், சூரியன், கேதுனுடைய நட்சத்திரம். அதே 10ஆம் வீட்டில் கேது, சுக்கிரன், சூரியன். இந்த 3 பேர் தான் நமக்கு பணம் கொடுக்குற கிரகங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கேது, சுக்கிரன், சூரியன் அப்படின்ற நட்சத்திரங்கள் நமக்கு வரல. ஆனால் அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் ஆரம்பிச்சு 12ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு வர்றாருங்கும் போது நம்மளுக்கு எந்த விதத்துல அந்த நட்சத்திரம் நம்ம ஜனன ஜாதகத்துல தொடர்பு காட்டுதோ, குறி காட்டுதோ, அந்த தொடர்புக்கான நிகழ்வுகளை நிகழ்த்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜியில நம்ம ஜனன ஜாதகத்தை அப்படி கணிச்சு 12 உபநட்சத்திர அதிகாரிகளை தெரிஞ்சு பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.